Question number 1, subdivision number 4. Solve the system of linear equation by Cramer's rule. Cramer's rule apply பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 3 dividing by x minus 4 dividing by y minus 2 dividing by z equal 1. Second equation, 1 dividing by x plus 2 dividing by y plus 1 dividing by z equal 2. Third equation, 2 dividing by x minus 5 dividing by y minus 4 dividing by z equal minus 1. ஃபஸ்ட்டு டெல்டாவை ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் 3, 4, 3, minus 4, minus 2, 3, minus 4, minus 2, 1, 2, 1, 2, minus 5, minus 4. கோஃபேக்டர் ஃபைன் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 of 3க்கு நேரம் உள்ள ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸில் 8 minus 8 plus 5. 4க்கு நேரம் உள்ள ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் minus 4 minus 2. minus 2க்கு நேரம் உள்ள ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் minus 5 minus 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of minus 3 plus 4 of minus 6 minus 2 of minus 9. மல்டிப்ளை பண்ணால் minus 9 minus 24 plus 18. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டெல்டாவுடைய வேல்யூ minus 15. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 என்பதால் கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். டெல்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருப்பதா டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா 1 ஃபைன் பண்ணலாம். டெல்டா 1 டெல்டா 1 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடலாம். டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ஃபுல்லாக ரைட் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காலத்தில் ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலத்தில் கான்ஸ்டன்ட் நம்பர் 1, 2, minus 1, 1, 2, minus 1. செகண்ட் காலத்தையும் தேர்டு காலத்தையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். minus 4, 2, minus 5, minus 2, 1, minus 4. கோஃபேக்டர் ஃபைன் பண்ணால் 1க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் பண்ணிட்டுனா minus 8 plus 5. 4க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் பண்ணிட்டா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் minus 8 plus 1. minus 2க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் பண்ணிட்டா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் minus 10 plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 3 plus 4 of minus 7 minus 2 of minus 8. மல்டிப்ளை பண்ணால் minus 3 minus 28
ப்ளஸ் 16. சிம்பிளிஃபை பண்ணும்போது டெல்டா ஒன்னுடைய வேல்யூ -15. டெல்டா 2 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ரைட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலமும் தேர்டு காலத்தையும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். டெல்டா 2 ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா 2ல் ஃபஸ்ட்டு காலம் 3 1 2. செகண்ட் காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 1 2 -1. தேர்டு காலத்தை அப்படியே ரைட் பண்ணிடலாம். -2 1 -4. இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். 3க்கு நேராக உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் 3 of -8 +1. ஒன்றுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் -4 -2. -2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் -1 -4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of -7 -1 of -6 -2 of -5 -21 +6 +10. டெல்டா 2 ஈக்குவல் சிம்பிளிஃபை பண்ணும்போது -5. டெல்டா 3 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்களை ரைட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் அப்படியே வரும். டெல்டா 3 ஈக்குவல் ஃபஸ்ட்டு காலம் 3 1 2. செகண்ட் காலம் -4 2 -5. தேர்டு காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 1 2 -1. கோஃபேக்டர் ஃபைன் பண்ண ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். 3க்கு நேராக உள்ள காலம் ரோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3 of 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் -2 +10. -4க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா -1 -4. ஒன்றுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் -5 -4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of 8 +4 of -5 +1 of -9. மல்டிப்ளை பண்ணால் 24 -20 -9. சிம்பிளிஃபை பண்ணும்போது டெல்டா 3 ஈக்குவல் -5. டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 ஃபைன் பண்ணதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணிடலாம். கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணால் 3 உடைய வேரியபிள்ஸாக இங்கே என்ன இருக்குன்னா 3 உடைய வேரியபிள்ஸாக 1/x இருக்குது. 3 உடைய வேரியபிள்ஸாக 1/x இருக்குது. அப்போ 1/x ஈக்குவல் 1/xஆக இருந்த ஃபார்முலா டெல்டா 1 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 1க்கு போல நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ -15. டெல்டா 1க்கு போல ஃபைன் பண்ண வேல்யூ -15. டெல்டாவுக்கு போல ஃபைன் பண்ண வேல்யூ -15. இதை ரைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் மைனஸும் மைனஸும் டிவைட் ஆயிரும். 115 is 15, 115 is 15. இப்போ வேல்யூ 1/x போல் கிடைச்ச வேல்யூ 1. 1/x போல் கிடைச்ச வேல்யூ 1. 1/xஐ ரெசிப்ரோக்கலாக மாற்றினோம்னா இங்கே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று எடுத்தோம். அப்போ 1/xஐ ரெசிப்ரோக்கலாக மாற்றினா x ஈக்குவல் கிடைக்கக்கூடிய வேல்யூ
எக்ஸ் ஈக்குவல் 1 சொல்லி கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் 1, எக்ஸ் ஈக்குவல் 1. ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா -4 இருந்தது. அப்போ -4 உடைய வேரியபிள்ஸாக 1 டிவைடிங் பை ஒய் இருக்குது. 1 டிவைடிங் பை ஒய், 1 டிவைடிங் பை ஒய் ஈக்குவல் டெல்டா 2 டிவைடிங் பை டெல்டா 1 பை ஒய். டெல்டா 2க்கு பதிலாக ஃபைன் பண்ண வேல்யூ, டெல்டா 2க்கு பதிலாக -5. -5 டிவைடிங் பை டெல்டாவுடைய வேல்யூ -15. மைனஸ் டிவைட் பண்ணிடலாம். 1 5 is 5, 3 5s are 15. 1 டிவைடிங் பை ஒய் ஈக்குவல் 1 டிவைடிங் பை 3. இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா ஒய் ஈக்குவல் 3. அடுத்த வேரியபிள்ஸ் 1 டிவைடிங் பை இஜெட் இருக்குது. அப்போ 1 டிவைடிங் பை இஜெட் ஈக்குவல் இஜெட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா டெல்டா 3 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 3க்கு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூ -5. ஒன் டிவைடிங் பை இஜெட் ஈக்குவல் -5 டிவைடிங் பை டெல்டாவுக்கு பதிலாக -15. மைனஸ் டிவைட் ஆயிரும். 1 5 is 5, 3 5s are 15. 1 டிவைடிங் பை இஜெட் ஈக்குவல் 1 டிவைடிங் பை 3. இது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இஜெட் ஈக்குவல் 3. ஆன்சர்ஸை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கான வேல்யூ 1, ஒய்க்கான வேல்யூ 3, இஜெட்கான வேல்யூ 3.